ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். காவேரி விரஜாசேயம் வைகுண்டம் ரங்கமந்திரம் ச வாசுதேவோ ரங்கேஷயா பிரத்யக்ஷம் பரமம் பதம். இந்த காவேரி நதியே விரஜையாகவும் இங்கே எழுந்தருளியிருக்கும் எம்பெருமான் ரங்கநாதன் பெரிய பெருமாளே பரமபதநாதனாகவும் சாக்ஷாத் இந்த பூலோகத்திலே இருக்கக்கூடிய இந்த திவ்ய தேசமானது வைகுண்டம் என்று சொல்லப்படுகின்றது என்று இந்த வாக்கு. ஆக அப்படி முதல் திவ்ய தேசமான இந்த திருவரங்கத்தை ஆழ்வார்கள் அனுபவித்து அனுபவித்து தங்கள் பாசுரங்களாலே மங்களாசாசனம் பல்லாண்டு பாடி எம்பெருமானை அனுபவித்து கொண்டு வருகின்றோம். தொடர்ந்து பெரியாழ்வாரினுடைய பாசுரம், துப்புடையாரை அடைவதெல்லாம் சோர்விடத்து ஆணைக்கு நீ அருள் செய்தாயே, அதுபோல எனக்கு நீ அருள் செய்ய வேண்டும். ஏய்ப்பு என்னை வந்து நலியும் போது அங்கு ஏதும் உன்னை நினைக்க மாட்டேன். அப்பொழுதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்து அரவின் அணையானேன்னு சொல்றார். காஷ்ட பாஷாத சந்நிபம் என்று வராக நாயனார் சரம ஸ்லோகத்தின் படிக்கு தாதுக்கள்லாம் நல்ல நிலைமையிலே இருக்கக்கூடிய சமயத்துல உன்னுடைய நாமத்தை என் நாவாலே துதிக்கின்றேன், இந்த சமயத்திலேயே சொல்லிவிடுகின்றேன். தாதுக்கள் நன்னாக இல்லாத சமயத்துல உன்னை துதிக்க முடியுமோ முடியாதோ, நாமத்தை சொல்ல முடியுமோ முடியாதோ. அதனாலே அப்பொழுதைக்கு இப்போது தாதுக்கள் நல்ல நிலைமையிலே இருக்கக்கூடிய சமயத்துல உன் நாமத்தை சொல்லி வைக்கின்றேன், நீ இதை நினைவில் கொள்ள வேண்டும். வராகநாயனார் சொன்னது போலே இப்பொழுது சொன்னதை அப்பொழுது சொல்லுவதாக நான் உன்னை ஸ்மரிக்கின்றேன். கட்டையாகவும் ஒரு கல்லாகவும், மரக்கட்டையாகவும் ஒரு கல்லாகவும் நீ கிடக்கக்கூடிய சமயத்துல நீ அப்பொழுது சொன்னாயே, அதை நான் இப்பொழுது எடுத்துக்கொண்டு உன்னை ஸ்மரிக்கின்றேன்னு சொல்றது போல இங்க பெரியாழ்வார் சொல்றார், அப்பொழுதைக்கு இப்பொழுதே சொல்லி வைக்கின்றேன். நமந்தமர்கள் யமதூதர்கள்லாம் இந்த உயிரானது பிரியக்கூடிய தருவாயிலே அவர்கள் நலிவுறுத்துவதைக் கண்டு நான் அச்சம் கொள்கின்றேன். அதனாலே அப்பொழுது சொல்ல முடியாததற்கு இந்த நாமத்தை இப்பொழுது நாவார ஏத்துகின்றேன். நாவாயில் உண்டே நமோ நாரணா என்ற சொல்லுண்டேன்னு சொல்றது போல நாமங்களை சொல்கின்றேன். இதை எடுத்துக்கொண்டு எம்பெருமானே என்னை அனுகிரகிக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றார். அதுபோல செஞ்சொல் மறை பொருளாகி நின்ற தேவர்கள் நாயகனே எம்மானே செஞ்சொல் பொருளாகி நின்றார். செம்மையான சொற்களை உடைய வேதங்களினுடைய பொருளாகவும் தேவர்கள் நாயகனே எம்மானே தேவாதி தேவனாய் விண்ணவர்க்கு தலைவனாகவும் அடியேனுக்கும் தலைவனாகவும் எஞ்சலில் என்னுடைய இன்னமுதே குற்றமற்ற அமுதமாய் இருக்கக்கூடியவனே, சர்வ போக்கியமான அமுதமாய் விளங்கக்கூடியவனே எம்பெருமானே, ஏழுலகும் உடையாய் என்னப்பா, ஏழுலகுக்கும் நாயகனாய் இருக்கக்கூடியவனே, எனக்கு தந்தையாய் இருக்கக்கூடியவனே, வஞ்சனை மிக்க வடிவு கொண்டு வரக்கூடிய யமதூதர்களா என்னை நலிவு உறுத்தும் பொழுது, வஞ்ச உருவின் நமந்தமர்கள் வலிந்து நலிந்து என்னை பத்தும் பொழுது அஞ்சலம் என்று என்னை அங்கே காக்க வேண்டும். அவர்கள் பிடியிலே நான் கட்டுண்டு நலிவுபடக்கூடிய சமயத்துல அஞ்சேல் என்று நீ என்னை காக்க வேண்டும் என்று சொல்லி, அஞ்சாதே, அடியேனை வன்முறையால பற்றி துன்புறுத்தக்கூடிய சமயத்துல அஞ்சேல் அஞ்சேல் என்று நீ சொல்லி அடியேனை காக்க வேண்டும் அப்படின்னு சொல்றார். அற்புதமான பல பாசுரங்களாலே திருவரங்க எம்பெருமானை மங்களாசாசனம் பண்ணுகின்றார். இதே போல ஆண்டாள் நாச்சியாரும் செஞ்சொல் மறை பொருளாகி நின்ற எம்மானேன்னு சொல்றது போல நான் மறையின் சொற்பொருளாகி நின்றார் என் மெய்ப்பொருளும் கொண்டாரே. கைப்பொருட்கள் முன்னமே கொண்டார், என்னுடைய பொருட்களை எல்லாம் முன்னமே கொண்டு விட்டார்.
யாருன்னு கேட்டா காவிரி நீர் புரள ஓடும் திருவரங்க செல்வனார். காவிரியானது புரண்டு ஓடும்படிக்கு திவ்யமான தேசம், வண்டினம் முரலும் சோலை, மயில்கள்லாம் ஆடக்கூடிய சோலை, அப்படிப்பட்ட ரம்யமான திவ்ய தேசமானதுல நல்லார்கள் வாழும் நளிரரங்கம், அப்படிப்பட்ட குளிர்ச்சியை 3 விதமான தாபங்களையும் போக்கக்கூடியதான திவ்ய தேசத்துல எம்பெருமான் நான் மறையின் சொற்பொருளாகி நின்றான். இங்கே செஞ்சொல் மறை பொருளாகி நின்றார்னு இவர் சொல்றார். அதே ஆண்டாள் நான்மறையின் சொற்பொருளாகி நின்றார்னு சொல்றார். நான்மறைகள் காட்டக்கூடிய சொல் பொருளா இருக்கான், அல்லது நான்மறைகளிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு சொல்லாகவும் இருக்கின்றான். அப்படி நிற்கக்கூடிய எம்பெருமான் தான் திருவரங்க செல்வன் என்று காட்டுகின்றாள். அதே நாச்சியார் திருமொழியிலே 11ஆம் பத்து என்பது நாச்சியார் திருவரங்க மங்களாசாசன பாசுரங்கள். அதில் எழிலுடைய அம்மனை மீர் என்னரங்கம் என்னரங்கத்து இன்னமுது என்று சொல்றார். என்னரங்கத்து இன்னமுதர் எப்படிப்பட்டவர்னா குழலழகர், வாயழகர், கண்ணழகர், கொப்பூழில் எழுகமல பூவழகர் எம்மானார் என்னுடைய கழல் வளையை கழல் வளையே ஆக்கினரே. எழிலுடைய அம்மனை மீர், அழகான ஸ்திரீகளே, தாயை நோக்கி சொல்றது போல சொல்றாள். அழகான வடிவு கொண்ட ஸ்திரீமார்களே, தாய்மார்களே, என் அரங்கத்து இன்னமுதர், என் அரங்கத்து, என்னுடைய அரங்கத்து அமுது. இன்னமுது, இந்த அமுது எப்படிப்பட்டதுன்னு கேட்டா தேவர்களிடத்துல கிடைக்கக்கூடிய அமுது போன்றது அல்ல. அந்த அமுது உப்புச்சாறு, தேகத்துக்கு புஷ்டியை தரக்கூடியது, தேகத்தை நோக்கி இருப்பது. ஆனா என்னுடைய இந்த அமுது இருக்கே உப்புச்சாறு போன்றது அல்ல, பரமபோக்கியமானது, ஆத்மாக்கு நலனை தரக்கூடியது. என் அமுதம் என்னது? அப்படிப்பட்ட அரங்கத்து அமுது, என் அமுது. தேவர்கள் பெறக்கூடிய அமுத காட்டிலும் அப்பொழுதைக்கப்பொழுது அபர்யாப்தமிருதமாய் அனுபவிக்க அனுபவிக்க புதிய அனுபவம் ஆர்ஹாபமுதமாய் இருக்கக்கூடிய இன்னமுது குழல் அழகு. அந்த அழக சொல்றதா கண்ணழகு, அதுக்கும் மேலே கொப்பூழில் எழுகமல பூவழகு. திருநாபி கமலத்துல கொண்ட தாமரை, அந்த தாமரையிலிருந்து நடக்கக்கூடியதான சிருஷ்டிகள் இந்த அழக சொல்றதா. கொப்பூழையும் உடைய இப்படி பவள வாயும் கண்களும் தாமரை போன்ற திருவடிகளும் தாமரை போன்ற கண்களும் திருவதரமும் திருமார்பும் உந்திய ஆடையும் இப்படிப்பட்ட அழகு உடைய என்னுடைய அரங்கர் கழல் வளை. கழல் வளைன்னா என்னது? கழலக்கூடிய வளை. அப்ப என்னுடைய கழல் வளை இருக்கே சாத்தி கொண்டிருந்தேன், அதை கழன்று போகும்படியான வளையா ஆக்கிட்டார். பேருக்கேற்றது போலே கழண்டு விழும்படிக்கு செய்தார். அப்படின்னா பிரிவாற்றாமையாலே இப்படி தவித்து கொண்டிருக்கேன், அவர் இன்னும் ஏற்றுக்கொள்ளாதபடியான நிலைமையிலே இருக்கின்றேன், அப்படி பிரிவாலே உடல் இழைத்து வளை கழன்று விழுமாறு செய்து விட்டார். அவருடையது அத்தனையும் அவருடையது என்று கொண்டு விட்டார். அதைத்தான் கைப்பொருட்கள் முன்னமே கை கொண்டார், எல்லாவற்றையும் அவருடையதுன்னு கொண்டு விட்டார். அப்படி செய்தாரே. என் அரங்கத்து இன்னமுது குழலழகர், வாயழகர், கண்ணழகர், நடையழகர், கொப்பூழில் எழுகமல பூவழகர் அத்தனையும் தன்னுடையது என்று கொண்டு விட்டாரே. அப்படின்னு இந்த பாசுரத்திலே மங்களாசாசனம் பாடி எம்பெருமானுக்கு பல்லாண்டு பாடுகின்றார். தொடர்ந்து அடுத்த ஆழ்வார்கள் அனுபவம்.